அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே லக்கி உங்களுக்கு தாங்க. ஏனென்றால் இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் குபேர யோகம் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகி கடகத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் தீர்த்ததல யாத்திரை கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காவேரி, கங்கை, சரையு போன்ற புண்ணிய நதிகள் ஸ்தான பாக்கியம் கிடைக்க இருக்கு. புண்ணிய நதிகள் ஸ்தான பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. சுக்கிரன் சுபபலத்துடன் வலம் வருவதால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க. அஷ்டம ராசியான துலாம் ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பெணிகள், சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பணவிரயங்கள் ஏற்பட இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாங்க. இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரத்தில் உங்களுடைய பஞ்சம ராசிக்கு வந்து ராசியை பார்வையிடுவதால் மிகப்பெரிய பாதுகாப்பை நீங்கள் பெறுகிறீங்க. ராசிநாதன் மறைமுகமாக பலம் பெறுவதால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு கிரகநிலைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு மட்டுப்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். 6ல் உள்ள கேது நன்மைகளை அதிகரிப்பார், துன்பங்களை குறைப்பதற்கு துணை புரியக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம மற்ற கிரக அமைப்புகளால் ஏற்படும் எதிர்மறை தாக்கம் குறையும் என்பது நிம்மதி உபரி வருமானத்திற்கு வழி கிடைக்க இருக்குங்க. சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரிய முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் கிட்டத்தட்ட ராசியில் விரக்தியில் ராகு, அஷ்டமத்தில் புதன், செவ்வாய் என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இருட்டுக்குள் பயணிப்பது போன்ற நிலைதாங்க. இருட்டில் பயணிக்கும் போது நிதானமாக பயணிப்போம். அதே போலவே செயல்கள்ல நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் வலியுறுத்துதுங்க. உடல் அசதி, சோர்வு அதிகரிக்குங்க. செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. பத்திரப்பதிவு விஷயங்கள்ல கவனமாக இருங்க. ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்கள் கையெழுத்திடுவது நல்லது. அதே போல் அலுவலக பணிகள், பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுதல்களும் மனதிற்கு ஆறுதலை தர இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதிங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகளும் பொறாமையும் அலைச்சலும் சக்திக்கு மீறியதா இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ற லாபமும் கிடைக்க இருக்கு. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய
ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புத்துணர்வு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்குங்க. கூடுதலாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனும் வக்ரசனியும் ராகுவும் கலைத்துறை முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதவையா அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவானும் அதில் பங்கு உண்டு. அதனால் கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானத்தையும் மக்களிடையே செல்வாக்கையும் உயர்த்த இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று லாபகரமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு நேரடியான ஆதிக்கம் கொண்டுள்ள சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் தெய்வீக பாதையில் வலம் வருவதால் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருக இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. அரசியல் பிரமுகர் ஒருவருடைய தொடர்பும் அதன் காரணமாக பல நன்மைகளும் ஏற்பட இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் இணைந்துள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் பாடங்கள மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாட் உயர இருக்கு. உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்குங்க. மேல் படிப்பிற்கு தகுந்த அனைத்து சலுகைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மீன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. இந்த 2 கிரகங்களுமே அக்னி கோள்களாகும். கடும் வெயிலில் வேலை செய்வதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுங்க. அதே போன்று இரவு நேரங்களில் வயல் பணிகளை தவிர்ப்பது விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளவங்க. மேலும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். பல தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். அதனால் கடன் வாங்குவதில் அதிக கவனம் அவசியம். தேவையில்லாத விஷயங்களுக்கு வாங்க வேண்டாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்தது. சரும உபாதைகள், மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடுங்க. முடிந்த வரையில் கடின உழைப்பை குறைத்துக் கொள்ளுங்க. சிறு உடல் உபாதையானால் மருத்துவர்களுடைய உதவியை நாடி பெறுவது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெயிலில் அலைவதை தவிர்ப்பது அவசியங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் அவற்றை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல பசுவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவளித்தால் போதுங்க. மிகச்சிறந்த பரிகார பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.